4 நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னையில் உள்ள 35 பணிமனைகளில் 5 பணிமனைகளை தனியாரிடம் கொடுத்து விட்டது திமுக அரசாங்கம். 5 பணிமனைகளை தனியாரிடம் கொடுத்து விட்டது. அந்த பணிமனை கேட்டுக்குள்ள மின்சார பேருந்து அங்கே இயக்கப்படுகிறது. மின்சார பேருந்து எப்படி இருக்கிறது, சார்ஜ் எப்படி போடுறான் என்று பணியில் உள்ள தொழிலாளி கூட உள்ளே போக முடியாது. 5 டெப்போவை தனியாருக்கு என்ன விட்டுட்டான், குத்தகைக்கு விட்டுட்டான். நேற்று வரை நான் வேலை பார்த்த டெப்போ இன்னைக்கு தனியார் கையில் போய்விட்டது. அந்த மின்சார பேருந்து எப்படி இருக்கும் என்று இப்போ பணிபுரியக்கூடிய நிரந்தர தொழிலாளிக்கு அதை தொடுவதற்கோ ஓட்டி பார்க்கிறதுக்கோ அதுல வேலை செய்வதற்கான உரிமையை அரசாங்கம் பறித்து விட்டது. ஆனால் இதை வாழ்த்துவதற்கும் இதை வரவேற்பதற்கும் இதுக்கு கோஷம் போடுவதற்கும் எல்பிஎஃப் ஆட்களை திரட்டிட்டு போகுது. எங்க தனியாருக்கு இந்த பணிமனைகளை விடுவதற்கும் தனியாரிடம் பேருந்துகளை ஒப்படைப்பதற்கும் நடைபெறக்கூடிய துவக்க விழாவிலே முதலமைச்சருக்கு கோஷம் போட போறது யாரு? எல்பிஎஃப். இங்க எல்பிஎஃப் ஏடிபி என்ன செய்கின்றன? எல்பிஎஃப் எதிர்கட்சியாக இருந்தால் போராடும் தொழிற்சங்கம், ஆளுங்கட்சியாக இருந்தால் அது தொழிற்சங்கம் அல்ல, திமுகவா மாறிடும். எதிர்கட்சியாக இருந்தால் அவர்கள் தொழிற்சங்கமாக இருப்பார்கள், தொழிலாளி உரிமைக்காக போராடுவார்கள். ஆளுங்கட்சியாக இருந்தால் தொழிற்சங்கம் என்பதை கைவிட்டு விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாறிவிடும். அரசாங்கம் என்ன தப்பு பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அநீதியை செய்தாலும் சரி, எல்பிஎஃப் தட்டி கேட்கிறார். ஏன்னா திமுக, எல்பிஎஃப் அல்ல. அதிமுக ஏடிபி என்ன? ஆளுங்கட்சியாக இருந்தால் அவர்கள் அதிமுக, எதிர்கட்சியாக இருந்தால் அவர்கள் ஏடிபி. ஏடிபி என்ற அவதாரம் எப்போ எடுப்பார்கள்? எதிர்கட்சியாக இருக்கும்போது எடுப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஏடிபிங்கிற முகமூடியை கலத்தி விட்டு அதிமுக முகமூடிய மாட்டிக்குவாங்க. எல்பிஎஃப் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக முகமூடியை போட்டுக் கொள்ளும், எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்பிஎஃப் முகமூடியை போட்டு. இதான் போக்குவரத்து கழகத்தில் நடக்கிறது. வருகின்ற 9ஆம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்தம், இந்தியா முழுவதும் வேலை நிறுத்தம், மத்திய தொழிற்சங்கங்கள் முடிவெடுக்கின்றன. அங்கேயும் போய் எல்பிஎஃப் மத்திய தொழிற்சங்கங்களுடைய முடிவை ஒப்புக்கொண்டு இந்தியா முழுவதும் வேலை நிறுத்தம் என்று கையெழுத்து போட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் வந்தால் திமுக அரசாங்கம் இங்க வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது, நிர்வாகி மட்டும் ஆப்சென்ட் ஆயிக்கும். இது என்ன பிரச்சனைனா, அவர்கள் வேலை நிறுத்தம் எல்பிஎஃப் வேலை நிறுத்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. எல்பிஎஃப் வேலை நிறுத்தம் இல்லை, நம்ம தான் வேலை நிறுத்தம்னு சொல்லலாம். ஒருவர்கள் வேலை நிறுத்தம் என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் டிக்ளேர் பண்றாங்க. என்ன டிக்ளேர் பண்றாங்க? நிர்வாகி மட்டும் வேலைக்கு போவாங்க, மீதி எல்லாம் வேலைக்கு போ, நிர்வாகிக்கும் அட்டனன்ஸ் முடிக்கும் போது அட்டனன்ஸ் வாங்கிக்கலாம்,